சாரி மேடம், சாரி மேடம், சாரி. தெரியாம தானே கூட்டினாரு, அதுக்கு போய் கை நீட்டுற? அறிவில்லை உனக்கு? நீங்க போங்க பிரதர். சாரி சார். இதே காப்பியை நான் தட்டி விட்டுருந்தா என்ன அடிக்க கை வாங்கியிருப்பியா? சச்சே, உங்களை எப்படி நான் அடிப்பேன்? ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கேவலமா இருக்கு உன் லாஜிக். பிடிச்சவங்க கிட்ட பாசத்தை காட்டலாம், ஆனா மரியாதையே எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன சிரிக்கிற? நியாயமா நீங்க பேசுறதுக்கு எனக்கு கோவம் தான் வரணும், ஆனா வரமாட்டேங்குது. உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலைங்க. அது ரொம்ப கஷ்டம். வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்றதா? இன்னும் ஒரே மாசத்துல என் பின்னாடி உன்னை சுத்த வைக்கிறேன் பாரு. வாங்க சார். ஜெயில் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அது ஒன்றும் பெருசா தெரியல மேடம். ஒரு விஷயம் மட்டும்தான் கஷ்டமா இருந்துச்சு. என்ன? உங்களை அப்பப்போ பார்க்க முடியலையே, அதை தான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு இப்பதான் மேடம் தெரிஞ்சது. பின்ன என்ன மேடம், உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன இவ்வளவு சீக்கிரத்துல பெயில் எடுத்துட்டீங்களே, இதுலயே தெரிஞ்சு போச்சு மேடம் நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? இல்ல, நான் உங்களுக்காக தான் அவசரப்பட்டு ஜாமீன் வாங்கினேன்னு நினைச்சீங்களா? இல்லையே பின்ன. எனக்காக தான் நான் இதை செஞ்சேன். புரியல மேடம். நீங்க பாட்டுக்கு ஜெயில இருக்கிற கஷ்டத்துல நான் சொல்லிதான் இதை செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா? என்ன மேடம் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? துரியோதனருக்கு எப்படி ஒரு கர்ணனோ அதே மாதிரி இந்த காயத்ரி மேடத்திற்கு இந்த சர்க்குண மேடம். உயிரே போனாலும் நான் எப்படி மேடம் உங்களை காட்டி கொடுப்பேன்? சொல்றீங்க, அதுபடி நடந்தா சந்தோஷம். அது இருக்கட்டும் மேடம், நான் உள்ள இருந்த டயத்துல ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா? ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. அப்படியா? என்னது? அந்த பவித்ராவை ரமா கிட்ட இருந்து பிரிச்சு அவ தாத்தா கூட அனுப்பியாச்சு. அப்படி போடுங்க. இத கொண்டாடுறதுக்கு நான் இல்லாம போயிட்டனே. சரி, மஞ்சு சிஸ்டர் எங்க வரலையா? அவ ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்கா. சரி வாங்க நம்ம போலாம். சரிங்க மேடம், வாங்க. பவித்ரா, பவித்ரா, தாத்தா. பவித்ரா, தாத்தா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா? என்ன தாத்தா? ஃப்ரைட் ரைஸ், அதுவும் பெரிய கடையில இருந்து. எதுக்கு தாத்தா உங்களுக்கு தேவையில்லாத செலவு? நீங்க சாதாரண கடையில வாங்கினா கூட நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். போ பவி, நான் எது செஞ்சாலும் சாதாரணமா இருந்தாலே போதும்ன்ற. ஏன் தாத்தாவுக்கு தம் பேத்திய ஆடம்பரமா பாத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? இதுவே உன் பாட்டி செஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணுவியா? இப்ப எதுக்கு கோச்சிக்கிறீங்க ஓல்டு மேன்? குடுங்க சாப்பிடுறேன். முடியாது. தாத்தாவை கோவப்படுத்துறதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? தாத்தா உனக்கு ஊட்டி விடுவேன், நீ அமைதியா சாப்பிடணும். ஓ, இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல தண்டனையா? சரி சரி. இந்தா. இந்தா. தாத்தா, 2 நாள் கழிச்சு என்ன பாட்டி வீட்டுல விடுறப்ப நீங்களும் என் கூட இருங்க.
இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல தாத்தா, அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். புரியல, என்ன நாள்? அன்னைக்கு தான் என் பிறந்த நாள். அது மட்டும் இல்ல, அம்மா இறந்த நாளும் அன்னைக்கு தான். அதனால பாட்டியோட கோயிலுக்கு போய் அம்மாவுக்காக எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நான் வேண்டியிருக்கேன். நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ? சரி, நீ சாப்பிடு. சொல்லுங்க. அம்மா, இன்னும் 2 நாள்ல பவித்ராவுக்கு பிறந்த நாள் வருதான். அவளுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை. கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமா? பவித்ரா வேற பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவோன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சே, இது ஒண்ணு போதாதா அவளை ரமா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு? என்னம்மா சொல்றீங்க? பவித்ராவோட பிறந்த நாள உங்க வீட்ல பெருசா கொண்டாடுறோம். ரமா இருந்து என்ன செஞ்சிருப்பாளோ அத விட ஒரு படி மேல நாம செய்வோம். முக்கியமான விஷயம், அவ பாட்டி இல்லாம பவித்ரா இத கொண்டாடணும். பேத்தி பிறந்த நாள் அன்னைக்கு தான் கூட இல்லங்கிறது ரமாவுக்கு பெரிய அடியா இருக்கணும். காசை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. வேணு அத்தை. வேணு, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மீட்டிங் டேட்டை மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. சரி. ஏய் கிருஷ்ணா, அம்மா, இன்னைக்கு பவியோட பிறந்த நாள் நல்லா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சாயந்தரம் வர சொல்லிடு, சரியா? சரிங்கம்மா. ஏய் முரளி, சொல்லுங்க. அவ பிறந்த நாள் அன்னைக்கு வீடு இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்காது. நல்ல டெக்கரேஷன் டீமை வர சொல்லி இந்த வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணிடுப்பா. பவி இங்க வந்ததும் அவளுக்கு அப்படியே சர்ப்ரைஸா இருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல கேக்கா பார்த்து பெருசா வாங்கிக்கோ. சாக்லேட் ஃபிளேவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிடுறேன். சரிதா, ஜோதி, நீங்க 2 பேரும் எதுவும் சமைக்க வேண்டாம். பெரிய ஹோட்டல்ல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், சரியா? பவிக்கு நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துருங்க. வரவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். எல்லா ஏற்பாடையும் சரியா பண்ணிடுங்க. நானும் வேணுமும் கோவிலுக்கு போய் பவித்ரா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். நான் சொன்ன எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்கம்மா. வா வேணும். சரிங்க, ஓகே. வரேன் மாமா. தாத்தா, இப்ப எதுக்கு கண்ணை பொத்தி இருக்கீங்க? தாத்தா உனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கணுமில்ல? பார்க்கணும்னு கண்ணை பொத்தி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அட, இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்மா. என்ன தாத்தா சொல்றீங்க? சொல்றது என்ன? அது என்னன்னு நானே என் பேத்திக்கு காட்டிடுறேன். 1 2 3. என்ன தாத்தா இது? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் தாத்தா வீட்டையே மொத்தமா அலங்காரம் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? நான் தான் பர்த்டேவே கொண்டாட மாட்டேன்னு சொன்னேனே. நீ சொல்லலாம், ஆனா என்னால அப்படி விட முடியாதுல்ல. இல்ல தாத்தா, இன்னைக்கு பாட்டி நான் வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கவலையே உனக்கு வேண்டாம்.
உன் பாட்டியே இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு உன் பிறந்தநாள் விழாவை இங்க வச்சு கொண்டாடணும்னு நான் உன் பாட்டி கிட்ட கேட்டேன். உன் பாட்டியும் சரின்னு சொல்லி குடும்பத்தோட இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாம்மா. அதனால நீ இப்ப போய் புது சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆவியா. பாட்டியெல்லாம் வந்ததும் உனக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவோமா, சரியா? பாட்டியே வராங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? நான் போய் ரெடி ஆகுறேன் தாத்தா. காயத்ரி அம்மா பேச்சை கேட்டு பாட்டி வராங்கன்னு பவித்ரா கிட்ட போய் சொல்லிட்டோம். எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே. என்ன நீ இவங்க பவித்ரா பிறந்தனாலே இங்க கொண்டாட போறது இல்ல, அதுக்கு போய் இவ்ளோ ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, காயத்ரியத்தை அவங்க தாத்தா வீட்லயே கொண்டாட எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. நாம எல்லாரும் ஈவினிங் அங்கதான் போறோம். அப்ப அத அத்தைகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏங்க, போறோம்னு சொன்னது நம்ம மட்டும்தான், அம்மா இல்ல. ஆமா, அத்தை இல்லாம தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கணும்னு காயத்ரியத்தை சொல்லிருக்காங்க. அம்மா இல்லாம பவித்ரா எப்படி பிறந்தநாளை கொண்டாடுவா? அது அவ பிரச்சனை, நமக்கு எதுக்கு அது? காயத்ரியத்தை சொன்ன மாதிரி நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. போய் ரெடி ஆகுங்க, சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்கு. வா ஜோதி, போலாம். இவங்க ஏதோ ஒண்ணா பிளான் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னம்மா, என்ன பார்த்துட்டு இருக்க? பாட்டி எப்ப வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் தாத்தா. வாங்க வாங்க. வணக்கம். 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 எப்படிமா இருக்க? மாமா, அத்தை, சித்தி எல்லாரும் வாங்க. ஆமா, பாட்டியும் வேணுமாமாவும் வரல, அவங்க எங்க? அவங்க தானே இதோ வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாத்தீங்களா நீ, இவ ஒரு ஆளுன்னு. இவ பிறந்த நாளைக்கு நம்மளாம் கிளம்பி வந்திருக்கோம், இவ என்னடானா பாட்டி வரலையான்னு கேக்குறா. சரி விடு, காயத்ரியத்தை சொன்னாங்கன்னு தானே இதெல்லாம், கொஞ்ச நேரம் சகிச்சுக்குவோம். ஏம்மா, ஏன் சோகமாயிட்ட? இல்ல, பாட்டியும் வருவாங்கன்னு தான் நினைச்சேன். அதான் சொல்றாங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. ஒருவேளை உனக்கு கிஃப்ட் வாங்க போயிருக்காங்களோ என்னமோ. அப்படியா? ஆமா ஆமா, அதுவா தான் இருக்கும். நீ போய் கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகு. சரி பாட்டி. அண்ணா, சித்தி, அத்தை, நீங்க எல்லாரும் என் பர்த்டேக்கு வந்தது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் அர்ஜுன், டிடி, அர்ச்சனா, நந்து எல்லாரும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சித்தி, ஒருவேளை நிஜமாவே அம்மா கிளம்பி வந்துட்டா என்ன பண்றது? அது வரப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு இவளுக்கு ரமா நினைப்பு வராம இருந்தாலே போதும். ரமா இல்லாம இவளோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துட்டா ரமா மனசளவுல உடைஞ்சு போயிடுவா. அது நடந்தாலே போதும். ஏய் பசங்களா, இன்னைக்கு ஒரு நாள் இவகிட்ட கொஞ்சம் நல்ல மாதிரியே நடந்துக்கோங்க. ஏன் அத்தை, நீங்க தானே பவித்ரா கூட பழகக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன
டேய் பெரிய மனுஷா, சொல்றத மட்டும் செய்டா. ரொம்ப கேள்வி கேட்காத போ. என்ன மோப்பங்க. சரிதா, ஜோதி, என்ன என்னப்பா வேணும் இது? டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்க சொல்லிட்டு போனா எதுவுமே பண்ணாம விட்டுருக்காங்க. அதான் எனக்கும் தெரியல அத்தை. என்ன இவங்க இவ்ளோ பொறுப்பு இல்லாம இருக்காங்க? சரிதா, முரளி, 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 இருங்க அத்தை, நான் மேல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். என்ன இது, மணி வேற ஆயிட்டு போகுது. வரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமே. ஐயோ, என்ன பண்றது? இவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்தது என் தப்புதான். நானே இருந்து என் பேத்திக்காக எல்லாம் செஞ்சிருக்கணும். என்ன வேணும்? எங்க எல்லாரும்? யாரும் வீட்ல இல்ல அத்தை. வீட்ல இல்லையா? எங்க போனாங்க? தெரியல அத்தை. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஒருத்தர் கூட எடுக்கல. நான் நினைச்சேன் இதெல்லாம் அந்த சரிதா ஜோதியோட வேலையா இருக்கும். பவித்ராக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அதான் வேணும்னே வீட்ல இல்லாம போயிருக்காங்க. பரவாயில்ல, யாரும் இல்லைன்னா என்ன? நான் என் பேத்தி பிறந்த நாளே நான் மட்டும் இருந்து கொண்டாடிக்கிறேன். நீ முதல்ல கந்தசாமிக்கு ஃபோன் பண்ணி பவித்ராவை எப்ப கூட்டிட்டு வராருன்னு கேளு. சரிங்க அத்தை. அத்தை, ஃபோன் எடுக்கல அத்தை. எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்து பவியை கூட்டிட்டு வரவா? எதுக்குப்பா? அவரே கொண்டு வந்து விடுவேன்னு சொன்னார்ல. அந்த ஆள் சொல்றதெல்லாம் இன்னும் நீங்க நம்புறீங்களா அத்தை? வேணும், பெரியவங்கள அப்படியா பேசுறது? வர்றவரு போனை எதுக்கு எடுக்காம இருக்கணும்? நான் நேர்ல போய் பார்த்து கூப்பிட்டு வரேன் அத்தை. பவித்ரா அவ பிறந்த நாள் அன்னைக்கு இங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன் அத்தை. சரி, பார்த்து கூட்டிட்டு வா. அவர்கிட்ட எதுவும் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. சரிங்க அத்தை. டேய், சர்க்குணா சார் சொன்ன ஆள் அதை வராம பாரு. இன்னைக்கு அவன் கதையை முடிக்கணும்டா. டேய், பார்த்து வரமாட்ட? சாரிங்க, அவசரத்துல வந்துட்டேன். கொஞ்சம் வழி விடுங்க, நான் அவசரமா போகணும். டேய் நில்றா. என்னடா நக்கலா பேசிட்டு போறேன்ற? நான் எங்க நக்கலா பேசினேன்? நான் சாரி தானே கேட்டேன். நான் கொஞ்சம் அவசரமா போகணும், கொஞ்சம் வழி விடுங்களேன். டேய், சாரி கேட்டா சரியா போயிடுமா? டேய் இறங்குடா. சார்
எதுக்கு சார் இறங்குடா. இறங்குடா கீழே. சாரி சொல்லிட்டேன்ல சொல்லிட்டு இருக்கேன்ல சார் சீக்கிரமா போகணும்னு ப்ளீஸ் கொஞ்சம் வழிபடுங்க சொல்லிக்கினே இருக்கேன். சார் நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏன் சார் வேணும்னே பிரச்சனை பண்றீங்க அப்படிதான்டா பண்ணுவான். சார் சொல்றது கேளுங்க சார் ஏய், சார் சொல்லிட்டு இருக்கேன்ல சார் ஏய். சொல்றத கேளுங்க சார் வேணு போய் இவ்வளவு நேரம் ஆகுது. ஐயோ இன்னும் என்ன பண்றா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ?